சண்முக பாண்டி அந்த கோவத்தில் ஃபைட் போடுறப்போ அப்படியே விஜயகாந்த் மாதிரியே புருவம் மேலே போய் வர்றது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே விஜயகாந்த் மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல காமெடியோட சென்டிமெண்ட் எமோஷன் நல்லா இருக்கு. வில்லேஜ் கேங்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவர் பொன்ராம் ஸ்டைலில் உள்ள காமெடி இருக்கும்ல, அந்த ஒரு ரவுடிஸ்னாலும் காமெடியாக காட்டுவார்ல, அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும். ராவா இல்லாமல் ஒரு காமெடியாக போகிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருக்காது. கன்வே பண்ணுறதோட நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், எல்லாமே ஹோல்சமாக இருந்துச்சு. சாங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படமோட ஹோல் பார்த்திங்கன்னா நல்லா கமர்ஷியலாக ஹிட் ஆகும். காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல வந்து காமெடி நிறையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியெலாம் நல்லாவே சிரிப்பு வர மாதிரி இருந்திருக்கு. கல்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் சார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். இந்த படம் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. வேற ஒரு உயரத்தில் இருக்குது சார் இந்த படம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிக மிக ஜனரஞ்சகமான படம். இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகும் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் நம்பிக்கை இருக்குது. இது வந்து நடிப்பு மாதிரியே தெரில. அதாவது பாண்டியன்ற ஒரு கதாபாத்திரமும் ரொக்கப்புலின்ற கதாபாத்திரமும் மிகவும் வாழ்ந்திருக்காங்க அந்த படத்தில். மிக நேர்த்தியாக இருக்குது இந்த படம். அற்புதமான ஒரு படைப்பு. எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் தங்க பங்களிப்பை வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்குது. வைகை அணையில் வந்து ரொக்கப்புலி பாண்டி அந்த குடும்பங்களில் நாங்களும் பயணிச்சுட்டு திருப்பி வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு படம் சார். சரத் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து ஒரு நடிப்பு புலி. இதில் ரொக்க புலின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அற்புதமாக இருக்குது. அபாரமான நடிப்பு அவரோட விஷயங்கள். அதுவும் சொல்லப்போனால் சண்டை காட்சிகளில் வந்து அவருக்கே உரித்தான பாணியில் வந்து மிரட்டியிருக்காரு. ஃபேமிலியோட குடும்பத்தோட எல்லாரும் வந்து பாருங்கள். சண்முக பாண்டி அந்த கோவத்தில் ஃபைட் போடுறப்போ அப்படியே விஜயகாந்த் மாதிரியே புருவம் மேலே போய் வர்றது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே விஜயகாந்த் மாதிரியே இருக்கு. நடிப்பு அப்படியே ரொம்ப அருமையாக இருக்கு. சண்டை காட்சி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காப்புல. ரொம்ப காமெடியாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். இல்லை லாஸ்ட்டில் தான் அந்த லாஸ்ட் தரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க படம். எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல காமெடியோட சென்டிமெண்ட் எமோஷன் நல்லா இருக்கு. ரொம்ப 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 கம்ப்ளீட்டாக 100% ஃபேமிலி மூவி. முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. வைலன்ஸும் ரொம்ப வைலன்ஸ்லாம் இல்லை. ஒரு மாதிரி காமெடியான வைலன்ஸ் தான். சண்டை எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அவரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவங்கள பார்க்குறது, அவங்க கண் ஆக்ஷன்லாம் வந்து விஜயகாந்த் சாரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் சீனில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவங்க எரிச்சிடுறாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காமெடி நல்லா இருந்தது. கிளைமேக்ஸு கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தது. இல்லை இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. It was good. Movie nalla irundhathu. It was entertaining and it was I think everyone will like the movie. I think somewhere in his acting style, somewhere I really can't make out where, but it's there. Obviously Vijaykanth's some presence is there it's there in his son. எல்லா சினிமா நல்லா இருந்தது தான். விஜயகாந்த் சாரும் பிடிக்கும், ஊரும் பிடிக்கும். ரெண்டு பேரும் எல்லாருக்காரும் எல்லா சாரும் பிடிச்சிருக்கு சார். நல்லா இருக்கு. இல்லை நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஆக்டிவாக நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் சரஸ்தர் ஒரு சேர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கதையை நல்லா ஒரிஜினல் கதையை எடுத்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு பொன்ராம் சார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையான ஒரு கதையை எடுத்துகிட்டு அதை தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை கமர்ஷியலாக நல்லா கொடுத்துருக்காரு. கொம்பு சீங்கிறது மைனஸும் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இதில் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ரெண்டு பேத்துக்குள்ளே அது தெரிஞ்சாருங்கிறதோடு அது சிம்டம்ஸ் அவர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இவர் தனிப்பட்ட முறையில் தான் நடிச்சிருக்காரு. பிடித்த காட்சி என்னன்னா, அந்த போலீஸ் கெட்டப் வந்து அவங்க வந்து கஞ்சாவை அவங்களே வாங்க போகிறது மாதிரி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள சண்முக பாண்டியனுக்கு அந்த போலீஸுக்குள்ள ஒரு முறைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரும் சரச்சார் காம்போ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. கமர்ஷியலாக இருக்குது. எல்லாமே கலந்த காமெடி, ஆக்ஷன், லவ், சென்டிமெண்ட் எல்லாமே. ஆமாம்மா, அவர் ஐடியா சூப்பராக இருக்குது.
படம் சண்முக பாண்டியனும் சூப்பராக பண்ணியிருந்தாரு, சரத்குமார் சாரும் பண்ணியிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் பொன்ராம் சார் படம் மாதிரி இருந்துச்சு. இருக்குது சார் 2-3 சீக்வன்ஸில் அவரோட இதில் இருக்குது. அவரோட ஃபைட் சீக்வன்ஸும் எல்லாமே கேப்டன் சார் இது மாதிரியே தான் இருந்துச்சு சண்முக பாண்டியன் சாரோட. கொம்பு சிவி சார், ஆக்சுவலாக கொம்பு சிவினா அதை நம்ம வந்து ரெண்டு ஆஸ்பெக்டாகவும் எடுத்துக்கலாம். ஒரு குட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக உங்களை பூஸ்ட் பண்ணுறதும் ஒரு கொம்பு சீவி விடுற மாதிரி தான், நெகட்டிவாக வந்து உங்களை இது பண்ணாலும் அதுவும் ஒரு இது மாதிரி தானே. அது நம்ம எடுத்துக்கிற மைண்டை பொறுத்து. நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸாக தான் சார் இருந்துச்சு. நிறைய இன்ட்ரோல் பிளாக் நல்ல கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இல்லை கொம்பு சிவி அப்படின்னா எதிர்மறையான விஷயம் நம்ம நினைக்க வேணாம். நேர்மறையான ஒரு சொல் தான் அந்த சொல் கொம்பு சிவி அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஒரு பாரம்பரியமிக்க கலை கொம்பு சிவி அப்படின்றது. ஜல்லிக்கட்டில் மாடுகளுக்கு வந்து கொம்பை சீவி கூர்மை செய்வாங்க. அந்த மாதிரி இதில் 2 கொம்புகள் வந்து சீவப்பட்டிருக்கு. சரத்குமார் அண்டு சண்முக பாண்டியன் சார் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க 2 பேருமே. சார் எல்லா சீனுமே பிடிக்குது, எந்த சீனும் சொல்ல முடியும். அதுவும் அந்த ஒரு காவல் நிலையத்தில் உள்ள சண்டை காட்சிகளில் ரொம்ப அற்புதமாக மிரட்டியிருக்காங்க 2 பேருமே. பிஜிஎம் வந்து சாங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், யுவன் சங்கர் ராஜா பற்றி சொல்லவே தேவையில்லை. இமாலய உயரத்துக்கு போயிருக்காரு. இசை ராஜாவின் புதல்வன்றதை நிரூபிச்சிருக்காரு. இதில் அற்புதமான படைப்பு சார், எல்லாருக்கும் பேர் கொடுக்கும் அந்த படைப்பு. படம் நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக போகுது, நல்லா பார்க்கலாம். மெசேஜ் இருக்குல்ல, மதுரை டேமை பற்றி, வைகை டேமை பற்றி பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறது நிறையா நல்லா சொல்லியிருக்காங்க. இது மூலிமா பல பேர் தெரியும் அந்த பக்கத்து சவுத் சைடு தண்ணியில் எப்படி இருக்குன்னு பிரச்சனையெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இது மூலிமா பல பேர் தெரியும் அந்த ஊரோட சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த பக்கத்துலாம் தண்ணி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது அதில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக ஒரு நல்லா மாசாக இருக்கார் ஆள். ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது அவருக்கு, நல்லாவும் டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட்டும் சூப்பராக இருக்குது. பார்ப்போம். வில்லேஜ் கேங்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவர் பொன்ராம் ஸ்டைலில் உள்ள காமெடி இருக்கும்ல, அந்த ஒரு ரவுடிஸ்னாலும் காமெடியாக காட்டுவார்ல, அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும். ராவா இல்லாமல் ஒரு காமெடியாக போகிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருக்காது. அது ஒரு பாட்டுக்கு வர சாங் இது. அதை வச்சு யாரும் எதுவும் இமேஜ் பண்ண வேணாம். அது சும்மா ஒரு சாங் தான் அது. மற்றபடி ஃபுல்லாக ஃபேமிலி ரெண்டு வந்து அது காமெடியாக இருக்கும், ஃபுல்லாக பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் இருக்கும், பட் அது சரத்குமாரோட ஆக்டிங் சூப்பராக, நல்லா அது மறந்துடும், நல்லாயிருக்கும். பரவாயில்ல, பார்க்கலாம், ஃபேமிலியாக வரணும். சூப்பராக இருந்தது மூவி. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கோ வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். லைக் ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மூவி, ஆக்ஷன் அண்ட் ஹியூமர் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் ஆல் கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு வைகை டேம் அந்த இடத்துல நடந்த ஒரு கதையை வந்து இவங்க டேக்கில் எடுத்திருக்காங்க. பொன்ராம் சார் நல்லா வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் ஃப்ரம் தி எண்ட் டு தி எண்ட், சாரி ஃப்ரம் தி பிகினிங் டு தி எண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது சார். இட்ஸ் அ காம்பினேஷன், நிறையா கான்செப்ட் லைக் காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது, வில்லேஜ் கான்செப்ட் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் சரத்குமார் சார் அண்ட் சண்முக பாண்டியன் ஆன் பாயிண்ட். சூப்பராக இருக்குது. ஸோ மெசேஜ் வைஸ் தேர்ஸ் ஒன் மெசேஜ், அது நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க மூவியில். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா ஃபன்னாக போகுது மூவி. அது வந்து ஐ திங்க் நீங்கள் மூவி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்கல்ல. பட் அவங்களோட இது வச்சு ஒரு சீன் வருது. அவங்க வந்து ஊருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கிராமத்தில் உள்ள விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இவரோட முத படம் மாட்டம் இல்லை, நல்லா இருக்குது படம். சரத்குமார் நடிப்பு, அவரோட நடிப்பும் நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்குது. அந்த டைரக்டர் அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு.